2026ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் உலக பொருளாதாரத்தில் 3.4% வளர்ச்சியை எதிர்பார்த்த போதிலும் போர்ச்சூழல் காரணமாக உலக பொருளாதாரம் கடும் வீழ்ச்சி கண்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. 3 முக்கிய வழிகளில் இதன் தாக்கம் உலக நாடுகளை பாதிக்கும் அபாயம் காணப்படுவதாக சர்வதேச நாணய நிதியத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக எரிபொருள் உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரிப்பால் வாழ்க்கை செலவு அதிகரித்து மக்களின் கொள்வனவு சக்தி குறைவடையும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் நிதிச் சந்தையில் நிலவும் நிச்சயமற்ற தன்மையால் முதலீடுகள் வீழ்ச்சியடையும் எனவும் சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. தொடர்ந்து விநியோக சங்கிலி சீர்குலைவதனூடாக உற்பத்தி செலவுகள் அதிகரிக்கும் எனவும் சர்வதேச நாணய நிதியத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் கணிப்புகளுக்கு அமைய இந்நிலைமை மோசமடைந்தால் உலக பொருளாதார வளர்ச்சி 2% வரை குறைவடையக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பணவீக்கம் 6% எல்லையை கடக்கும் எனவும் சர்வதேச நாணய நிதியம் எச்சரித்துள்ளது. இதனூடாக குறிப்பாக எரிபொருளை இறக்குமதி செய்யும் குறைந்த வருமானம் கொண்ட மற்றும் வளர்ச்சியடைந்து வரும் நாடுகள் கடும் அழுத்தத்திற்குள்ளாகும் எனவும் சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் வளைகுடா பிராந்தியத்தில் எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளிலும் உட்கட்டமைப்பு வசதிகள் சேதமடைந்துள்ளதாலும் சுற்றுலாத்துறை வீழ்ச்சியினாலும் பெரும் நட்டம் ஏற்படும் என சர்வதேச நாணய நிதியத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான ஆபத்துகளை தவிர்ப்பதற்கு உடனடியாக போர் நிறுத்தம் ஒன்று எட்டுவது அத்தியாவசியமானது என சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் அரசாங்கங்களால் வழங்கப்படும் இலக்கற்ற மானியங்கள் குறைக்கப்பட வேண்டும் எனவும் மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடி நிதி பங்களிப்பை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது.